ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 10 புறப்பரப்பு வேதியியல். இந்த வீடியோவிலே தொகுப்பு முறைகள் அல்லது வேதி முறைகள் மூலம் எவ்வாறு கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகிறது பற்றி பார்ப்போம். 1. தொகுப்பு முறைகள் அல்லது வேதி முறைகள் மூலம் எவ்வாறு கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகிறது. இந்த கேள்வியானது 5 மதிப்பெண் வினாவாகவே கேட்பதற்கு வாய்ப்புள்ள கேள்வி. நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். 1. ஆக்சினேற்றம் ஆக்சிடேஷன். இம்முறையின் மூலம் சில அலோகங்களின் கூழ்மங்களை தயாரிக்கலாம். சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். 1. ஹைட்ரயோட்டிக் அமிலத்தை அயோடிக் அமிலத்துடன் சேர்க்கும் போது அயோடின் கூழ்மம் கிடைக்கிறது. HiO3 அயோடிக் அமிலம். இது HI ஹைட்ரயோட்டிக் அமிலத்துடன் சேர்க்கும் பொழுது நீரையும் அயோடினையும் தருகிறது. இவ்வாறு பெறப்படுகின்ற இந்த அயோடினானது கூழ்ம நிலையில் காணப்படுகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். 3 ஆக்சிஜன்கள் 1 ஆக்சிஜன், எனவே நீருக்கு முன்பாக 3 3 × 2 6 ஹைட்ரஜன், எனவே 1 ஹைட்ரஜன் H முன்பாக 5 5 ஹைட்ரஜன் பிளஸ் 1 ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன் 5 அயோடின் 1 அயோடின் 6 அயோடின், எனவே அயோடினுக்கு முன்பாக 3. சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது. இந்த வினையின் மூலம் அலோகமான அயோடின் கூழ்மம் கிடைக்கிறது. 2வது ஆக்சினேற்ற வினை. ஹைட்ரஜன் செலினைடு கரைசலின் வழியே ஆக்சிஜன் வாயுவை செலுத்தும் போது செலினியம் கூழ்மம் கிடைக்கிறது. செலினியமும் ஒரு அலோக கூழ்மம். H2S ஹைட்ரஜன் செலினைடு. இது ஆக்சிஜனுடன் வினைப்படுத்தும் பொழுது நீரையும் செலினியத்தையும் தருகிறது. இங்கு உருவான செலினியமானது கூழ்ம நிலையில் கிடைக்கிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். 2 ஆக்சிஜன், எனவே நீருக்கு முன்பாக 2 4 ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் செலினைடு முன்பு 2 செலினியம் செலினியம் முன்பு 2. ஆக அலோகமான செலினியமானது இம்முறையில் கூழ்மமாக கிடைக்கிறது. 2வது முறையை பார்ப்போம். 2வது முறையானது ஒடுக்கம், அதாவது ரிடக்ஷன். கூழ்ம கரைசல்களை உருவாக்க பினைல் ஹைட்ரசின் பார்மால்டிஹைட் போன்ற வலிமை குறைந்த ஒடுக்கும் காரணிகள் பயன்படுகின்றன. இவைகள் கரிமச் சேர்மங்கள். அவ்வாறு ஒடுக்கும் செயலில் ஈடுபடும் பொழுது இவைகள் எளிதாக ஆக்சினேற்றம் அடைகின்றன. எடுத்துக்காட்டாக ஆரிக் குளோரைடு பார்மால்டிஹைடின் நீர் கரைசலுடன் சேர்க்கும் பொழுது தங்க கூழ்மம், அதாவது கோல்டு கூழ்மம் கிடைக்கிறது. மற்ற துணை விளைபொருள்களாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஒடுக்கும் காரணியான பார்மால்டிஹைட் ஆரிக் குளோரைடை ஒடுக்குவதன் மூலமாக ஆக்சினேற்றம் அடைந்து பார்மிக் அமிலமாக மாறுகிறது. HCOOH. சமன்பாட்டை சமன் செய்வோம். ஆரிக் குளோரைடு முன்பு 2 கோல்ட் ஆக 2 6 குளோரின், எனவே HCl முன்பு 6 ஹைட்ரஜன் நீருக்கு முன்பாக 3 × 2 6. இந்த 3 ஆக்சிஜன் பார்மால்டிஹைடுடன் சேர்ந்து ஆக்சினேற்றம் அடைகிறது. ஆக பார்மிக் அமிலத்திற்கு முன்பாக 3 கார்பன், எனவே பார்மால்டிஹைடு முன்பு 3. சமன்பாடு சமன் செய்யப்பட்டு விட்டது. இங்கு உருவான கூழ்மமானது கோல்டு கூழ்மம். ஒடுக்க வினையின் மூலமாக இது பெறப்படுகிறது. 3. நீரார் பகுத்தல் ஹைட்ரோலிசிஸ். சில உலோகங்களின் ஹைட்ராக்சைடு கூழ்மங்களை பெற இம்முறை பயன்படுகிறது. குறிப்பாக குரோமியம், இரும்பு மற்றும் அலுமினியம் போன்ற உலோகங்களின் ஹைட்ராக்சைடு கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஃபெர்ரிக் குளோரைடு நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தப்படும் பொழுது ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை தருகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். ஃபெர்ரிக் குளோரைடில் 3 குளோரின்கள் உள்ளன, எனவே HCl முன்பு 3 ஹைட்ரஜன் பிளஸ் 3 ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன், எனவே நீருக்கு முன்பு 3 × 2 6. சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது. இந்த வினையில் உருவான ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு ஆனது கூழ்மம். இதனுடைய நிறமானது சிவப்பு. 4. இரட்டை சிதைவு டபுள் டீகம்போசிஷன். இந்த முறையின் மூலமாக நீரில் கரையாத கூழ்ம கரைசல்கள் தயாரிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஆர்சனிக் ஆக்சைடு AS2O3. இந்த கரைசலின் வழியாக ஹைட்ரஜன் சல்பைடு வாயுவை செலுத்தும் பொழுது ஆர்சனிக் சல்பைடு மற்றும் நீர் கிடைக்கிறது. நீரில் ஆர்சனிக் சல்பைடு கரைவதில்லை. இதன் காரணமாக ஆர்சனிக் சல்பைடு ஆனது கூழ்ம வழியில் பெறப்படுகிறது. இதன் நிறமானது மஞ்சள். இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். 3 ஆக்சிஜன் 1 ஆக்சிஜன், எனவே நீருக்கு முன்பு 3 × 2 6 ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்பைடுக்கு முன்பு 3. சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது. 5. சிதைதல் டீகம்போசிஷன். நீர்க்கப்பட்ட சோடியம் தயோசல்பேட்
இதன் வாய்ப்பாடு Na2S2O3. இதனுடன் சில துளி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்க்கும் பொழுது சல்பர் துகள்கள் உண்டாகின்றன. இந்த சல்பர் துகள்கள் ஒருங்கிணைந்து சிறிய சிறிய திரட்சிகளாக அமைகின்றன. இவை கூழ்ம உருவளவை பெற்றுள்ளன. வினையை பார்ப்போம். சோடியம் தயோசல்பேட்டிலிருந்து பெறப்படுகின்ற தயோசல்பேட் அயனி S2O3 2-. இது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலிருந்து பெறப்படுகின்ற H+ அயனியுடன் வினை புரிகிறது. அவ்வாறு வினை புரியும் பொழுது சல்பர் துகள்கள் பெறப்படுகின்றன. அதனுடன் நீர் மற்றும் சல்பர் டை ஆக்சைடு வாயு கிடைக்கிறது. சல்பர் டை ஆக்சைடு வாயுவானது கலனை விட்டு வெளியேறுகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். 2 ஹைட்ரஜன் H+ முன்பு 2. இவ்வாறு பெறப்பட்ட சல்பர் துகள்கள் நீரில் கரையாத பண்பை பெற்றுள்ள காரணத்தினால் அவைகள் சிறிய ஒருங்கிணைந்த திரட்சிகளாக மாறுகின்றன. இந்த திரட்சிகளானது கூழ்மத்தினுடைய உருவளவை பெறுகின்றன. திரட்சிகளுடைய அளவை பொறுத்து கரைசலுக்கு அது நீலம், மஞ்சள், சிவப்பு போன்ற வெவ்வேறு நிறங்களை வழங்குகின்றன. ஆக சிதைதல் டீகம்போசிஷன் முறையின் மூலமாக சல்பர் கூழ்மமானது பெறப்படுகிறது. ஆக தொகுத்தல் முறையில் 5 வேதி வினைகளின் மூலமாக கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமானது. கேள்வி எண் 2, கரைப்பான் மாற்றத்தின் மூலம் எவ்வாறு கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகிறது? பாஸ்பரஸ் அல்லது சல்பர் போன்ற சில தனிமங்களை ஆல்கஹாலில் கரைத்து அக்கரைசலை நீரில் ஊற்றுவதன் மூலம் கூழ்ம கரைசல்கள் பெறப்படுகின்றன. இவை நீரில் கரையாத காரணத்தினால் கூழ்ம கரைசல்களை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டாக ஆல்கஹாலில் உள்ள பாஸ்பரஸ். இந்த கரைசலை நீரில் செலுத்தும் பொழுது பாஸ்பரஸ் ஆனது நீரில் கரைவதில்லை. இதன் காரணமாக பாஸ்பரஸ் கூழ்மம் கிடைக்கிறது. அதுபோல ஆல்கஹாலில் உள்ள சல்பர் ஆனது ஆல்கஹாலில் கரையும். இந்த கரைசலை நீரில் செலுத்தும் பொழுது சல்பர் கூழ்மம் கிடைக்கிறது. காரணம் சல்பர் ஆனது நீரில் கரைவதில்லை. ஆக கரைப்பானை மாற்றுவதன் மூலமாக சில கூழ்மங்களை தயாரிக்க முடியும். இந்த வீடியோவிலே தொகுப்பு முறையின் மூலமாக எவ்வாறு கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.